ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உலகத்தில் எத்தனையோ பிஸ்னஸ்மேன் இருந்தாலும் ஆனால் சில பிஸ்னஸ்மேன் தான் மக்களை பற்றி யோசிப்பாங்க. அந்தமாரி மக்களை பற்றி யோசிக்கிற சில பிஸ்னஸ்மேனை தான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிறது யாருன்னா வாரன் பஃபட். ஆகஸ்ட் 30, 1930 பிறந்த இவர் கிட்டத்தட்ட இவரோட சொத்து மதிப்பு மட்டும் $135 பில்லியன், அதாவது இந்தியன் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி சொத்து இருக்குது. என்னது 11 லட்சம் கோடியா? ஆமாங்க. ஏன்னா வாரன் பஃபட்டை நம்ம எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் தெரியும். ஆனால் இவருக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது. அதில் ஒரு டேலண்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர். பல ட்ரேடர்ஸ்க்கு இவர் தாங்க ரோல் மாடல். இன்னும் சொல்லப்போனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு இவர் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் கம்பெனியில் அப்ளை பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மக்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தை மக்களுக்கு தானமாக கொடுத்தாருன்னு சொன்னால் நம்புவீங்க? அது எவ்வளோ தான் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்தியன் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி தானமாக கொடுத்தாருங்க. இந்த அளவுக்கு சொத்து வாரி வழங்கியிருக்காருன்னா அப்போ எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம லிஸ்ட்டில் அடுத்து வருது யாருன்னா வேறு யாரும் இல்லை, பில்கேட்ஸ் தாங்க. பில்கேட்ஸ் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர் பண்ண சாதனை அப்படி. என்ன சாதனைன்னு கேட்குறீங்கள? மைக்ரோசாஃப்ட்னு ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கி அதில் க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஐடி, க்ளவுட் சர்வீசஸ், விண்டோஸ் இப்படி பல டெக்னாலஜியை மக்களுக்கு உலகத்தில் அறிமுகப்படுத்தினாருங்க. எல்லாம் காலேஜ் அண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இவர் மாதிரி ஆகணும் தான் ஆசைங்க. இப்படிப்பட்ட பில்கேட்ஸ் சொத்து மதிப்பு மட்டுமே $130 பில்லியன், அதாவது இந்தியன் மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி. இவ்வளோ சொத்து வச்சிருக்க பில்கேட்ஸ் ஹெல்ப் பண்ணாமலே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு மட்டுமே $33 பில்லியன் கொடுத்தாருங்க. அதாவது இதுவும் இந்தியன் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 2,07,000 கோடிங்க. இப்படிப்பட்ட மனுஷனை யாருக்கு தான் பிடிக்காது? சரி, நம்பர் 1 இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல இன்ட்ரெஸ்டிங் நியூஸை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சரி, நம்பர் 1 இடத்துல யார் இருக்கானா வாரி வழங்கும் வள்ளல் ரத்தன் டாட்டா தாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் டாட்டா நேனோ கார் தாங்க இந்தியாவில் இருக்குது. எல்லா கார்களை விட மலிவான விலையில் இந்தியாவில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் முன்னாடி சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரே மனுஷன் ரத்தன் டாட்டா தாங்க. இவர் மக்களுக்கு மட்டுமே இதுவரை அவரோட சொத்து மதிப்பிலிருந்து 65% மக்களுக்காக கொடுத்தாருங்க. எவ்வளோனா கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிங்க. ஆனால் இவர் இந்தியாவில் ரிச்சஸ்ட் மேன் பட்டியலில் இருக்க மாட்டாருங்க. ஏன்னா இவர் நோக்கமெல்லாம் இந்தியாவோட பெஸ்ட் எக்கனாமிக்ஸ் கண்ட்ரியாக மாற்றணும் தாங்க. இப்படிப்பட்ட ரத்தன் டாட்டாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் ப்ளூ கலர் ஆர்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க.